அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கொண்டு கந்திஷ்டி கட்டுகளை எப்படி அவிழ்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ தொகுப்பில் இன்றைக்கி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கந்திஷ்டியோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த சம்பவத்தை நான் சொன்னாதான் இந்த கந்திஷ்டியோடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மையிலேயே நடந்த இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஃபோன் மூலியமாக ஒரு நபர் நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. சரிங்களா? அவர்கிட்ட என்ன அப்படிங்கிறத கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சாமி எனக்கு செய்வன பிரச்சனை இருக்குது, அந்த செய்வன பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் என்ன செஞ்சுருந்தார் அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்டிருந்தார். சரிங்களா? அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் எப்படி அந்த செய்வனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயா, நான் கடன் வாங்கி ஒரு ஹோட்டல் தொழில், ஒரு சிறிய ஹோட்டல் தொழில் முதல்ல ஆரம்பித்த நாளில் இருந்து என்ன செய்யணும்னா எனக்கு வியாபாரங்களும் நல்லா அருமையாக நடந்துச்சு. கடைகளுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. வியாபாரமும் முன்னேற்றமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சு. கடை வச்ச நாளில் இருந்து தொடங்கிய ஒரு மாதமும் என்ன செஞ்சிச்சுன்னா எனக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. கடைகளுக்கு கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பக்கத்தில் நிறைய ஹோட்டல் தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் நிறைய பேரும் என்னுடைய கடைக்கு பக்கத்துலலாம் ஹோட்டல் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கடைக்குத்தான் என்ன செய்வாங்கன்னா ஆட்களும் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தாங்க. அப்படி நான் அந்த தொழிலை பண்ணி நான் உயர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். பார்க்குறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லையே, வச்ச நாளில் இருந்து தொழிலை பிடிச்சிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு நான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகு என்னுடைய தொழிலில் எனக்கு பண்ண முடியலை. அதாவது வேலையாட்கள் வராமல் போயிடுவாங்க. அதனால் அந்த கடையை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானுச்சு. வியாபாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானுச்சு. கூட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானுச்சு. எனக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள்லாம் என்னால் கடையை போய் திறக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாகுனுச்சு. அதனால் என்னால் கடையை எடுத்து நடத்த முடியலை. அதனால் அந்த கடையை விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னது என்னன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னுடைய பங்காளிக்காரவங்களில் எனக்கு செய்வனை வச்சுருக்காங்க. அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் வளர்ந்து வர்றது அவங்களுக்கு பிடிக்கலை. அதுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய பங்காளியில் உள்ள அண்ணனும் எங்களுடைய அண்ணனுடைய மனைவியும் எனக்கு போய் செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் என்ன சொன்னான்னா, ஆணித்தரமாக எனக்கு செய்வனை அவங்க தான் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 100% அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் நம்மள்கிட்ட சொன்னார். நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீட்டெயில் எல்லாம் நம்ம வாங்கிட்டு காளிகிட்ட தியானத்தில் அமர்ந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, காளிகிட்ட நம்ம அவரை பற்றி கேட்குறோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காளிகிட்ட நம்ம கேட்கும்போது காளி சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. இவருக்கு செய்வினையினால் யாரும் இவனுக்கு செய்வனெல்லாம் வைக்கலை, யாரும் இவனுக்கு இந்த செய்வன பாதிப்பும் இவனுக்கு இல்லை. அப்போனா என்ன தாயே இவனுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கு, எதனால் அப்படிங்கிறத கேட்கையில் காளி சொன்ன பதில் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு கண் திருஷ்டினால் இவ்வளவு பிரச்சனைகளுமே நடந்திருக்கு அப்படிங்கிறத காளி சொன்னாங்க. அதாவது பாருங்க, இந்த ஒரே ஒரு கண் திருஷ்டி எவ்வளவுக்கு வலிமையாக அந்த கண் திருஷ்டி இருக்குங்கிறத பாருங்கள். அந்த ஒரு கண் திருஷ்டியானது ஒரு தொழிலையே விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த கண் திருஷ்டி என்ன செஞ்சுருக்குன்னா உருவாக்கியிருக்கு. சரிங்களா? அதனால் நம்மலாம் என்ன செய்வோம்னா, இந்த கண் திருஷ்டியை அவ்வளவா பெருசாலாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்களா? அது ஒரு சாத்தானுக்கு சமமான சக்தி. சரிங்களா? நல்லா நம்மளுடைய அன்பர்கள்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. கண் திருஷ்டிங்கிறது ஒரு சாத்தானுக்கு சமமான சக்தி. சரிங்களா? அதனால் கண் திருஷ்டியை அவ்வளவு எளிதில் சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது.
ஏவல் பில்லி செய்வினை சூனியமாக கூட இருந்துருச்சுன்னா கூட என்ன செஞ்சு போடலாம், சில விஷயத்தை வந்து இது பண்ணி போடலாம். அதாவது இந்த கண் திருஷ்டி ஒருவன் மேலே பற்றுச்சு அப்படின்னா அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி போகிறோம். சரிங்களா? அதாவது நம்மலாம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருப்போம். ஆனால் அது வெளிப்பறவைக்கு அவங்களுக்கு அப்படி தெரியாது. இவன் என்னடா அப்படின்னு நல்லா வந்துட்டானே, இவன் என்னடா முன்னுக்கு வந்துட்டானே, இவனுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த கெட்ட பார்வைகளாக நம்ம மேலே படும்போது என்ன செய்யும் அப்படின்னா தானாகவே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு சூனியம் மாதிரி விழுந்து போயிடும். சரிங்களா? உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம், ஏதாவது ஒரு குறி பார்க்க போன இடங்களில் போய் பார்க்க போனோம் அப்படின்னா உனக்கு செய்வனை வச்சுட்டான், உனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த செய்வனை சூனியம் அப்படிங்கிற மனநிலையிலேயே நம்ம போய் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்னா முடங்கி போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு கண் திருஷ்டிங்கிறது பாதிப்பு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதனாலத்தான் உங்களுக்கு இந்த உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து 100% நடந்த சம்பவம். அதனாலத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரிங்களா? அதனாலத்தான் நான் உங்களுக்கு அதை சொல்லி இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ கண் திருஷ்டி தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த ஒருவருடைய பார்வை, நம்மளுக்கு கெட்ட பார்வை நம்ம மேலே படும்போது கண் திருஷ்டிங்கிறது என்ன செஞ்சிடும், தானாகவே நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடும். அப்போனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, கண் திருஷ்டி இந்த மாதிரி தொழில் நடத்தக்கூடிய இடங்கள்லையோ, இந்த மாதிரி வியாபாரம் பண்ண இடங்கள்லையோ இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கண் திருஷ்டி போக்கக்கூடிய எந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல வைக்கணும். இல்லைன்னா கண் திருஷ்டி போக்கக்கூடிய முறைகளை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணினாத்தான் இந்த கண் திருஷ்டிங்கிறது வந்து நம்மள்கிட்ட பக்கத்தில் அணுகாமல் நம்மளை வந்து காக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு கண் திருஷ்டிங்கிறது ஒரு பெரிய பொல்லா பயல்விட்டு. சரிங்களா? அதனால இந்த கண் திருஷ்டியை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? சில பேர்லாம் கண் திருஷ்டி தானே அப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க. கண் திருஷ்டி வந்துச்சுன்னா ஒருத்தனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி போகிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு கண் திருஷ்டியோடைய சக்தி வந்து அதிகம். சரிங்களா? இது போல் வியாபார ஸ்தலங்களில் கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா கண் திருஷ்டி வந்து நம்ம கடை மேலே கண் திருஷ்டி அதிகப்படியான கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அது என்னென்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை வச்சு நம்ம என்ன செஞ்சுருப்போம், தொழிலை வந்து ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் வச்சு தான் அந்த தொழிலையே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? அப்போனா அந்த மிஷின் என்ன செய்யும் அப்படின்னா கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒயாமல் அதுக்கு வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அந்த ஃபால்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மிஷினில் வந்து ஃபால்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம பண்ணுற தொழிலில் ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள், கலகங்கள் அந்த மாதிரி அந்த தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா வரமாட்டாங்க. சரிங்களா? அப்படியே ஆட்கள் வந்தாலுமே ஒழுங்காக அந்த வேலையை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். கடையை போய் திறக்கணும்னு நீங்கள் நினப்பு வராது. சரிங்களா? படுத்து தூங்கணும், அந்த கடைக்குள்ளே போய் உட்காரணுங்கிறதோட என்ன வராது. சரிங்களா? நம்ம சுறுசுறுப்பு வராது. உடல் ரீதியாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும், உடல் ரீதியாக பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள்லாம் என்ன செஞ்சிடும்னா வந்து கடையில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்துட்டாவே என்ன செய்யணும்னா முழுசாகவே தெரிஞ்சுக்கோங்க, கண் திருஷ்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது முறையை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ தொகுப்பில் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை வச்சு எப்படி இந்த மாதிரி கண் திருஷ்டிகளெல்லாம் கட்டுகளெல்லாம் அவிழ்ப்பது அப்படிங்கிற எளிமையான தாந்திரிக முறையைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதாவது கண் திருஷ்டி எல்லாத்துக்குமே படும், ஒரு விருட்சத்துக்கூட படும். அதாவது ஒரு மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு. சரிங்களா? ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்துக்கும் கண் திருஷ்டி படும். சரிங்களா? மாமரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விருட்சங்களுக்குமே கண் திருஷ்டி படும். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ரோட்டு ஓரத்தில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாமரத்தில் நிறைய மாங்காய்கள் காய்ச்சி தொங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் போகிறவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? என்னடா இந்த மரத்தில் பாரு எம்பிட்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை என்ன செஞ்சிரும்னா அந்த விருட்சத்து மேலே கெட்ட பார்வை விழுந்து போயிடும். அடுத்த வருஷத்துக்கு அந்த மாங்காய் வந்து என்ன செய்யாது அப்படின்னா காய்க்காது. சரிங்களா? இந்த மாதிரி என்ன செஞ்சிரும்னா பூச்சி வச்சிரும், காய்க்காமல் போயிடும்.
இது மேலேயும் கண் திருஷ்டி விட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போனா பாருங்கள், ஒரு விருட்சத்து மேலேயே அந்த கண் திருஷ்டி பட்டு என்ன செஞ்சிடும்னா மாங்காய் வந்து காய்க்காமையே போயிடுது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகள் மேலேயும் கண் திருஷ்டி விழும். சரிங்களா? ஏன்னா குழந்தைகள்லாம் அழகாக இருப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே வீட்டுக்கு வர்றவங்க சரி, வெளிப்புல போகிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா அதை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அப்படி கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அந்த பார்வையும் என்ன செய்யும், அவங்க அந்த குழந்தைகள் மேலே பட்டு அது ஒரு கண் திருஷ்டியாக மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யும், உடல் ரீதியாக முடியாமல் வரும், சாப்பிடாது, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும். சரிங்களா? இது போல் குழந்தைகளுக்குமே என்ன செய்யும்னா அந்த கண் திருஷ்டி விழும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புதிய வாகனம் வந்து வாங்குவாங்க சில பேர். சரிங்களா? ஆனால் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து வாங்குவாங்க. ஆனால் அந்த வாகனத்தை போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கிட்டு நம்ம ஒரு வெளியவோ ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன புது பைக்கு வாங்கிட்டீங்களா, புது கார் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் அந்த பார்வையிலே வச்சு நம்மள்கிட்ட கேட்பாங்க. அந்த பார்வையும் என்ன செய்யும், அந்த வண்டி மேலே கண் திருஷ்டி விழுந்து போயிடும். அப்போனா என்ன செய்யும், எங்கிட்ட புதுசாக அப்போ தான் வண்டி வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒரு வாரத்தில் கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி ரிப்பேரில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த கண் திருஷ்டிங்கிறது வந்து உருவாக்கிடும். சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு, இந்த மாதிரி கண் திருஷ்டி கோளாறுகள் குழந்தைகளுக்கோ இல்லை வந்து வண்டிக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை கடைக்கோ இந்த மாதிரி கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கனியை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா அந்த கண் திருஷ்டி கட்டை அவிழ்த்துற முடியும். அப்படின்னா இதை வந்து ஒயாமே நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இது ஒயாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண் திருஷ்டி எந்திரங்களோ கண் திருஷ்டி தாயத்துகளோ வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் கனியை வச்சு கண் திருஷ்டி கட்டை இழுக்கிற முறையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கனியை நல்லா சுத்தமாக பில்லி இல்லாமல், அதாவது ஒரு புள்ளி, அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தில் புள்ளிலாம் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் நல்ல ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, யாருக்கு கண் திருஷ்டினால் பாதிப்பு இருக்கோ அவரை என்ன செஞ்சுருங்கன்னா கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ என்ன செஞ்சுருங்கன்னா உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா ஒரு 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யுங்கன்னா அந்த நபரை 21 தடவை இடதுபுறமாக சுத்தம். சரிங்களா? இடதுபுறமாக 21 தடவை சுத்திடணும். சரிங்களா? இடதுபுறமாக சுற்றி மறுபடிக்கும் வலதுபுறமாக என்ன செஞ்சிடணும்னா 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றி அந்த எலுமிச்சம்பழங்கனியை 2ஆக அறுத்து இந்த திசையில் ஒன்று அந்த திசையில் ஒன்று தூக்கி போட்டுறணும். இல்லை அப்படின்னா அந்த கனியை வலது காலில் வச்சு மிதித்து நசுக்கி உடைச்சிரும். சரிங்களா? இப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருக்கட்டும் அப்படியே அந்த நிமிஷத்துலேயே உடைஞ்சு நாசமாக போயிடும். சரிங்களா? நான் நல்லா காணாமல் கேட்டுங்க, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த கண் திருஷ்டி கட்டை வந்து அவிழ்க்கணும். சரிங்களா? இதே போல் கண் திருஷ்டியை வந்து எலுமிச்சம்பழம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம நீக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. யாருக்கு கண் திருஷ்டி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுடைய காலடி மண்ணை கொஞ்சம் வலது காலுடைய மண்ணை எடுத்து என்ன செய்யணும்னா அவருடைய தலையை இடதுபுறமாக ஒரு 21 சுற்று, வலதுபுறமாக 21 தடவை சுற்றி என்ன செய்றீங்கன்னா அந்த காலடி மண்ணை கொண்டு போய் போகிற அடுப்பு எரியுதுல பாருங்கள், நம்ம வீட்டு சமைக்கிற அடுப்பு எரியுதுல அந்த அடுப்பு எரியிற அடுப்பில் வந்து போட்டுறணும். இல்லைன்னா வாசலில் நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த மண்ணை எரிச்சிடணும். சரிங்களா? இது போலையும் செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கல்லூப்பை கையில் எடுத்துக்கிட்டு கூட அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நபரை சுற்றி போட்டுட்டு ஓட செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது கண் திருஷ்டி போக்குறதுக்கான உண்டான வழிகள். அதனால் இந்த கண் திருஷ்டியை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்க வேணாம். அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது வேலைக்கு போகக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கண் திருஷ்டிங்கிறத நம்ம வந்து போக்கணும். சரிங்களா? கண் திருஷ்டியை நம்ம போக்குனா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக முன்னேறி நம்ம வர முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவையே நான் உங்களுக்கு முழுமையாக நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள்லாம் வந்து பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எந்த ஒரு நோக்கம் எனக்கு இல்லாமல் இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. யாருமே வந்து லைக் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஒரு லைக் போடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயம் நம்மளுடைய காளி கோவிலில் வந்து திருப்பணி வேலைகள் நடக்குது. அந்த திருப்பணி வேலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது சிறு உதவி தொகைகள் செய்ய விருப்பம் உள்ளவங்க வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கக்கூடிய நம்மளுடைய கோவில் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சிறு கைங்கரியத்தை வந்து செய்ய விருப்பம் உள்ளவங்க செய்யலாம். என்ன வச்சுங்க, கோவில் திருப்பணிங்கிறது வந்து நான் ஒரு ஆளுமே நின்று செய்ய முடியாது. அதை செய்யணும்னு நினச்சாலும் அது பூர்த்தி ஆகாது, சரிங்களா? ஏன்னா கோவிலுங்கிறது வந்து எல்லாரும் ஒரு ரூபாயாவது எல்லாருடைய பங்களிப்பையும் போட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். என்னதான் ஒரு நபர் கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் லட்ச ரூபாய் வச்சுருந்தாலும் ஒரு கோவிலை கட்ட முடியாது, சரிங்களா? அதனால எல்லாருடைய பங்கையும் இதில் போட்டு நான் செய்யணுங்கிற ஒரு ஆசை. அதனால நம்மளுடைய காளி கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசார கொடுங்க. கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஒரு ரூபா கொடுக்குறமே, ஐயோ என்னமோ நினச்சிக்கிருவாங்க, ஐயோ 10 ரூபா கொடுக்குறமே நம்ம என்னமோ நினச்சிக்கிருவாங்க அப்படிங்கிறத யாரும் மனசில் நினைக்க வேணாம். உங்களால் என்ன உதவி முடியுமோ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த உதவியை செய்யலாம். கண்டிப்பாக அது அம்பாளுடைய திருப்பணிக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் இருந்து அந்த அம்பாளுடைய ஆலயத்தை மலரச் செய்வேன். அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவித்தொகைக்கு செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.